ஒன்னு நீ தினமும் உன் சாயல முகத்தை கண்ணாடியில பார்க்கிற, உன் கையை பார்க்கிற, உன் காலை பார்க்கிற, உன் சரீரத்தை பார்க்கிற, உன் சிந்தனையை நீ அறிகிற, உன் யோசனையை அறிகிற, உன் நட உனக்கு தெரியும், உன் பேச்சு உனக்கு தெரியும், உன் செயல்பாடு உனக்கு தெரியும். அத்தனையும் தெரிஞ்சு வச்சிருக்கிற நீ ஒன்னு நம்பல. ஏனென்றால் ஐயோ நான் இதை செய்தேன், ஐயோ நான் அதை செய்தேன், எப்படி என்னை கர்த்தர் நீதிமானாய் காண்பார்? கர்த்தருடைய நீதிமானாய் காணாத பட்சத்தில் நீ மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து என்ன பிரயோஜனம்? நீயோ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றேன் என்று சொல்லுகிறது, என்ன பிரயோஜனம்? அந்த பரிதாபம், அந்த பரிதாபம். ஆண்டவராகிய தெய்வம் இதற்காக உன்னை அழைத்தார், இதற்காக உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டார். இதற்காக ரத்தம் சிந்தினது இதற்காகவோ? ஒரு மனம் இல்லாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நின்று அசட்டை பண்ணி அயோக்கியத்தனம் பண்ணுவதற்காக ஆண்டவர் நம்மளை அழைத்து வைத்திருக்கிறார். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய கை குறுகி போச்சோ? நின்று கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இன்று அற்புதத்தை காண்பீர்கள் என்று மோசேயிடம் சொல்லி சொன்னதென்ன தெய்வம்? சமுத்திரத்தில் இருந்த இந்த முதலையின் தலையை நறுக்கி போட்டு பாளையம் பூரா 10 கிலோமீட்டர் அந்த பக்கம் இந்த பக்கம், இந்த பக்கம் அந்த பக்கம் மலையாக கூடி விழ செய்த காடை இறைச்சியை அந்த ஜனங்கள் கண்டு ஆரோசித்தது போல இயேசுவின் அடையாளத்தையும் அற்புதத்தையும் தேவனுடைய பலத்த அதிகாரத்தை நீ கண்டு கர்த்தருடைய அன்பை ஆரோசிக்கிறாயோ என்கிற ஐயப்பாடு ஆண்டவருடைய வேலைக்காரனாகிய எனக்கு வந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஆண்டவருடைய அதிகாலை ஜெபம் செய்யாதவர்கள் நல்லவனா அக்கிரமக்காரனா? பதில் சொல்லுங்களா? சொல்ல மாட்டீங்களோ? பாருங்கள், ஆண்டவருடைய நியாயத்தை செய்யாதவன் துன்மார்க்கன். இன்னைக்கு காலையில் தான் அந்த வசனத்தை பேசணும். நியாயம் என்ன? அவர் உனக்கு தருகிற வார்த்தை கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது நியாயம். அவருக்கு விதவைகளை போசிக்க சொல்லுவார், அது நியாயம். போசிக்காவிட்டால் அது பாவம். ஆண்டவராகிய தேவன் திக்கற்ற பிள்ளைகளை போசின்னு சொல்லுவார், அது போசித்த நியாயம். இப்படி ஆண்டவருடைய கற்பனையும் கட்டளையும் என்கிற வேதத்தின் திருமறையின் சத்தியத்துக்கு கீழ்ப்படியவும் திருச்சபையில் வைத்திருக்கிற ஒழுங்குக்கு கீழ்ப்படியவும் செய்தால் அது கர்த்தருக்கு இரக்கமான பிள்ளையா, கர்த்தருக்கு தயவுள்ள பிள்ளையா, கர்த்தருக்கு மகிமை உள்ள பிள்ளையா? இல்லாவிட்டால் கர்த்தர் நீதிமானாய் உன்னை காண முடியாது. துன்மார்க்கனும் அக்கிரமக்காரன் என்று அர்த்தம்.